அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. நம்ம கிளினிக்கில் ஸ்ட்ரோக் பற்றியும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதனோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரோக் அப்படின்னாலே நம்ம மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதோ அடைப்போ அல்லது ரத்த கசிவோ ஏற்பட்டால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக் வருது அப்படின்னால அதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சைடு கால் கை வந்து வீக்னஸ் ஆகும், தலை சுத்தல் வரும், வாமிட்டிங் வரும், ஃபிட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு கை கால் சோர்ந்து போகும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இருந்து தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சிம்டம்ஸ்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்க எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுக்கு தகுந்த மாதிரியான சிம்டம்ஸும் மாறும். இப்போ அப்படி பார்க்கும்போது காமனான சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, பேச்சு குளரும், நடக்கிறதுக்கு தடுமாறுவாங்க, அவங்க கான்சியஸ் கொஞ்சம் மாறும், ஞாபகங்கள் கொஞ்சம் மறக்கறக்கு ஆரம்பிக்கும், அவங்களுக்கு வந்து எது பேசினாலும் வளர்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கே இருக்கும், கேட்குறவங்களுக்கும் அவங்களோட பேச்சுக்கள் புரியாத மாதிரி இருக்கும், என்ன பொருள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரிப்பாக பிடிக்க முடியாது, பேலன்ஸ் போயிடும், கோஆர்டினேஷன் போயிடும், எடுக்கிறது எல்லாம் கீழே தவற விட்டுருவாங்க, நடக்க கீழே விழுகிற மாதிரி போவாங்க, நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தட்டி விடுற மாதிரி இருக்கும், செப்பல் வந்து அவங்களால ஹோல்டு பண்ண முடியாது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரோக் வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி இருந்தே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சிலவங்க வந்து சடனாக ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, மெயினாக வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது வந்து அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, அடிக்கடி வந்து தலைவலிக்குது, தலைவலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபிட்ஸுன்னு சொல்லக்கூடிய சீசர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில், அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம மெடிகேஷன்ஸ் அப்படின்னு போனோம்னா, ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சாலோ அல்லது ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க வந்து எமர்ஜென்சி மெடிகேஷன் எடுத்துக்கிறது தான் வந்து சேஃபர் சைடு. அங்கே போயிட்டாலே வந்து அவங்க இந்த ரத்த கசிவோ அல்லது ரத்த அடைப்போ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான எமர்ஜென்சி மெடிசன்ஸ் டோசேஜ் போட்டுருவாங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா எம்ஆர்ஐ பண்ணுவாங்க. எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தாலே நம்ம கிளியராக எந்த பிளட் வெசல்ஸில் எந்த இடத்துல கிளாட்டா கசிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான மெடிகேஷன்ஸ் தெரப்பீஸ் எல்லாம் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக் டு 10 டேஸில் வந்து நம்ம வந்து ரெக்கவரி ஆகி வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்த வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது தான் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலர் அண்ட் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஃபிசியோதெரப்பி பார்ட் அப்படின்னா, இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி உடனே வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மூமெண்ட் இல்லைன்னா கூட, அவங்களால சுத்தமாக கை கால்களை தானாக அசைக்க முடியல அப்படின்னா கூட, நாங்கள் இங்கே வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ் கொடுத்து அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட மசில் பவரை மசில் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது போக இங்கே ஸ்டிமுலேஷன் தெரப்பி கொடுத்து நாங்கள் வந்து அந்த நரம்பை வந்து ஊக்குவிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சஸ்பென்ஷன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெட்டில் படுக்க வச்சு நம்ம கைகளை மடக்கி நீட்ட, கால்களை மடக்கி நீட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அது தானாக அசிஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த சஸ்பென்ஷன் தெரப்பி பெட். அது மூலமாக என்னென்னா பேஷண்ட்ஸ் வந்து தானாக அவங்கள ஆக்டிவாக பண்ணுறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். அது போக இங்கே பேலன்சிங் போர்டு எக்ஸசைஸ் இருக்குது. இந்த பேலன்சிங் போர்டு எக்ஸசைஸில் வந்து பேஷண்ட்டை நிறுத்தி அவங்கள வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக நிற்க வைக்கிறதுக்கும் அவங்களோட பேலன்ஸ் கோஆர்டினேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பேலன்சிங் போர்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக பேஷண்ட்ஸாக தானாக பண்ணுறதுக்காக ஆக்டிவ் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு கெயிட் ட்ரைனிங் கொடுத்து, அது போக அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம், காக்னிட்டிவ் தெரப்பி கொடுக்குறோம், அது போக ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்குறோம். காக்னிட்டிவ் தெரப்பி அப்படின்னா என்னென்னா வந்து அவங்களுடைய மெமரிஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் வந்து காக்னிட்டிவ் தெரப்பி. ஸ்பீச் தெரப்பி வந்து அவங்களுக்கு பேச்சுக்களில் தடுமாற்றம் இருந்தால் ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அவங்க பேச்சை வந்து பழையபடி நல்லா பேசுகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கறதுனால வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பண்ணி நாங்கள் வந்து பேஷண்ட்டோட மூமெண்ட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம்.
அந்த அளவுக்கு பேஷண்ட் தானாக ஆக்டிவாக செய்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெட்மில் எக்ஸசைஸு, வாக்கிங் எக்ஸசைஸு, சைக்கிளிங்கு, ஸ்டெப்பர்னு நிறைய மிஷின் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பழையபடி நல்லா ஆக்டிவாக அவங்களா இண்டிபெண்ட்டாக ஆக்டிவாக எல்லா மூமெண்ட்ஸும் செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ரெக்கவரி கொடுக்குறோம். அது போக இங்கே ஆயுர்வேதா தெரப்பியும் நம்ம கொடுக்குறோம். ஆயுர்வேதா தெரப்பி எதுக்காக அப்படின்னா வந்து அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, லிகமெண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆயுர்வேதா தெரப்பி கொடுக்குறோம். இந்த ஆயுர்வேதா தெரப்பி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஆயுர்வேதா தெரப்பி ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க மசில் வேஸ்டிங் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது போக ஃபாஸ்ட் ரெக்கவரி கொடுக்கறதுக்கும் ஆயுர்வேதா தெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஆயுர்வேதா தெரப்பீஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, அபியங்கம், பிண்டஸ்வீரம், நசியம், வீரேச்சனம், உத்வர்த்தனம், சீரோதாரா அல்லது சீரோவஸ்தி, வஸ்தி, பிளிச்சல், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அபியங்கம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயில் மசாஜ். இதில் வந்து நிறையா வந்து ஷீரபலா, பிண்ட தைலம்னு சொல்லக்கூடிய தைலங்கள், தன்வந்திரி தைலம், இந்த மாதிரியான தைலம் நிறைய மூலிகைகளான தைலங்களை வச்சு நம்ம வந்து பாடி மசாஜ் பண்ணுவாங்க. அந்த பாடி மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு மசில் பவர் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மசில் வேஸ்டிங் ஆகாமல் பார்த்துக்கும். அதே சமயத்தில் வந்து மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து ஸ்நேகபானம். ஸ்நேகபானம் அப்படின்னா வந்து ஒரு மெடிக்கேட்டட் நெய்யை வந்து நமக்கு வந்து உள்ளேயும் வெளியிலையும் கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போய் நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணிடும். ரெண்டாவது வந்து மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணிடும். நம்மளே வந்து ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பிண்டஸ்வேடம்னு ஒரு தெரப்பி இருக்குது. அந்த பிண்டஸ்வேடம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து கிளின்னு சொல்லுவோம். நிறைய ஹெர்பல்ஸோ அல்லது ஹெர்பல் தலைகளவோ வச்சு பொட்லி மாதிரி பண்ணி நமக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன் குறையும், பெயின் குறையும், தூக்கமின்மை வந்து சரியாகும், பேஷண்ட்ஸ்க்கு வந்து மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும், மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து கொடுக்குறம்போது ப்ளஸ் ஃபிசியோதெரப்பியும் ஆட் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து காயசேகா அல்லது அதுக்கு பேர் பிளிச்சல் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா வந்து ஹெர்பல் ஆயில்ஸ் வந்து நம்ம பாடியில் எங்கெல்லாம் வந்து நமக்கு மசில் டோன் இல்லையோ, மசில் வேஸ்ட்டாக இருக்குதோ அல்லது வந்து ஸ்ட்ரென்த் இல்லையோ, அந்த மாதிரி மசில்ஸ்க்கெலாம் வந்து இந்த பிளிச்சல் வந்து ஆயில் போட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த ஆயில்னால் வந்து மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வஸ்தின்னு சொல்லுவோம். அந்த வஸ்தியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. கடி வஸ்தி, ஜானு வஸ்தின்னு. நம்ம எந்த பார்ட் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வஸ்தியோட பெயர்களும் மாறும். வஸ்தி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜாயிண்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், லிகமெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும், மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன் குறையும், பெயின் குறையும். அது போக வந்து நம்ம அதுக்கு இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ரெஜெனரேட் ஆகும். அடுத்து வீரேச்சனம்ங்கிற ஒரு தெரப்பி கொடுப்போம். அந்த வீரேச்சனம் என்ன பண்ணோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடும். நம்ம வந்து உடம்பை ஃபிட்டாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். டீடாக்சிஃபை பண்ணி நம்மளோட உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து சீரோதாரா அல்லது சீரோவஸ்தின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா ஹெர்பல் ஆயில்ஸ் எல்லாம் காய்ச்சி உள்ளே ஊற்றி வச்சு நம்ம தலையில் நெத்தி பொட்டில் வந்து சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரி அது பண்ணும். அது பண்ணும்போது அந்த 20 to 30 minutes வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும். அதனால என்ன ஆகும்னா நம்ம வந்து உடம்பை கூலாக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், நம்ம உடம்பு வந்து ரெஜெனரேட் ஆகும். அதனால் வந்து நம்ம வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியும், அதிகமான வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து உத்வர்த்தனம்ங்கிற தெரப்பி. இந்த உத்வர்த்தனம் தெரப்பி என்னன்னா வந்து ஒரு பவுடர் மசாஜ், ஹெர்பல் பவுடர் மசாஜ். இந்த ஹெர்பல் பவுடர் மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து மசில் டோன் தொலன்னு இருக்கிற அந்த தசைகளை வந்து டைட்டன் ஆகும், மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணும், மசில் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம இதே ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எது எடுத்தாலும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் க்ரிப்பாக இருக்கிறதுக்கு அது வந்து இந்த உத்வர்த்தனம் தெரப்பி ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நாங்கள் இங்கே வந்து நம்ம கிளினிக்கில் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஆயுர்வேத தெரப்பி ரெண்டும் சேர்த்து பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபுல் ரெக்கவரி எங்களால் தர முடியுது. அது போக ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் அக்காமடேஷன் கொடுக்குறோம். இங்கேயே தங்கிக்கலாம், கூட ஒரு அட்டெண்டரும் தங்கிக்கலாம். தனி ரூம் கொடுக்குறோம் வித் அட்டாச்டு டாய்லெட்டோட, வித் அட்டெண்டர்ஸோட. கூடவே உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைமுக்கு அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கறக்கு ஆள் இருக்காங்க. ப்ளஸ் மசாஜ் தெரபிஸ்ட் கூட இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் கூட இருப்பாங்க, கூட ஒரு டாக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து அட்டெண்டர்ஸ் ப்ளஸ் கேர் கிடைக்கும். உங்களுக்கு ஏசி ரூம், நான் ஏசி ரூம் என்ன வேணாலும் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். இங்கேயே இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெக்கவரி பண்ணி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து கேர் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம கிளினிக்கில் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஆயுர்வேதிக் தெரப்பி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடி ரெக்கவரி தர முடியும். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும், எந்த பார்ட்டில் ஸ்ட்ரோக் இருந்தாலும் நம்ம கிளினிக் வாங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். நன்றி.